ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் பை டு டை ஃபார் அ ஹானா ஸ்வென்சன் மிஸ்ட்ரி. இந்த சீரீஸில் ஏற்கனவே வந்த 2 படங்களை நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஹீரோயின் பேக்கராக இருப்பாங்க, ஹீரோ போலீஸ் சீஃபாக இருப்பார். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு தியேட்டர் ஆக்ட்ரஸ் கொலை செய்யப்படுறாங்க. இந்த கேஸில் ஹீரோயினோட அம்மா தான் சஸ்பெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அம்மாக்கும் அந்த ஆக்ட்ரஸ்க்கும் ஆகாது. ஸோ உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கலான்னு ஹீரோயினோட ஃபேமிலியே இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. கில்லர் யார், மோட்டிவ் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு ட்ராமா தேட்டரை காட்டுறாங்க. இதுக்கு பேர் முரே வில்லே ஹால். இங்கே ஒரு ஸ்டேஜ் ட்ராமா இப்போ நடந்துட்டுருக்கு. இதில் நடிக்கிற மெயின் ஆக்ட்ரஸோட பேர் விக்டோரியா. இவங்க கூட நடிக்கிறது ஹீரோயினோட அம்மா. அதனால ட்ராமாவை பார்க்கறதுக்காக ஹீரோயினும் வந்திருக்காங்க, கூட ஹீரோவும் இருக்காரு. இந்த ட்ராமாவோட கிளைமேக்ஸ்ல விக்டோரியா கையில கன்னோட நிக்கிறாங்க, ஹீரோயினோட அம்மா கையில கத்தியோட நிக்கிறாங்க. விக்டோரியா அம்மாவை ஷூட் பண்ற மாதிரி ட்ராமா முடியுது. ஆடியன்ஸ் எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினோட பேக்கரியை காட்டுறாங்க. கஸ்டமர்ஸ் நிறைய வரவும் ஹீரோயின் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. இவங்க பேர் லிசா, நான் அசிஸ்டன்ட்னே சொல்றேன். இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ரீயூனியன் பிளான் பண்ணியிருக்காங்க போல. அந்த ஈவெண்ட்டை எங்கே நடத்துறது, எப்படி நடத்துறதுன்னு அசிஸ்டன்ட்க்கு டென்ஷனாக இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரீயூனியன் நல்லபடியாக நடக்கும்னு ஹீரோயின் மோட்டிவேட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ பேக்கரிக்கு விக்டோரியா வராங்க. சாட்டர்டே என் வீட்டுக்கு 4 பனானா பைஸ் டெலிவரி பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஆர்டரை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அம்மாவும் அங்கே வராங்க. அம்மாவும் விக்டோரியாவும் ஒரே ட்ராமா குரூப்பில் இருந்துமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவா பிடிச்சிக்காது. விக்டோரியா வந்திருக்கதை பார்த்ததும் அம்மா அவங்க கிட்ட பம்பு இருக்கிற மாதிரியே பேசுறாங்க. பிரச்சனை எதுவும் பெருசாயிடக்கூடாதுன்னு பேச்சை டைவர்ட் பண்றதுக்காக ஹீரோயின் விக்டோரியாவோட ஹேர் கிளிப் அழகா இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, இதுவா, இது எனக்கு கிஃப்டா கிடைச்ச ஹேர் கிளிப்னு விக்டோரியா சொல்றாங்க. இவங்க அடுத்த டிராமால டாங்கோ டான்சர் கேரக்டர்ல நடிக்க போறாங்களாம். அதுக்காக டாங்கோ டான்ஸ் கத்துட்டு இருக்காங்க போல. அந்த கேரக்டருக்கு இந்த ஹேர் கிளிப் பொருத்தமா இருக்கும்னு பெருமையா சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு சாட்டர்டே 3 PM பைஸை டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரிசிப்டை கொடுக்கவும் அதை வாங்கிட்டு விக்டோரியா போயிடுறாங்க. உங்கள் 2 பேருக்கு அப்படி என்ன வாய்க்க தகராறுன்னு அம்மா கிட்ட ஹீரோயின் கேட்க, இவ சரியா பொறாம பிடிச்சவ, ஓவரா சீன் போட்டு என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பான்னு அம்மா சொல்றாங்க. அம்மா பைஸா ஆர்டர் கொடுத்துட்டு போறாங்களே, தியேட்டர் ஆக்டர்ஸ்க்கு எதுவும் பார்ட்டி கொடுக்குறாங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்படிதான் இருக்கும், பார்ட்டிக்கு என்ன அவாய்ட் பண்ணுறதை காட்டுறதுக்காகவே உன்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்கா போலன்னு அம்மா சொல்றாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் டின்னர் டேட்காக ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க. 2 பேரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு மிடில் ஏஜ்டு கஸ்டமர் வெயிட்ரஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இங்கே இருக்கிற சேர்ஸ் எல்லாம் இழுக்கிறப்ப சத்தம் வரனால அது டிஸ்டர்பிங்காக இருக்கா. மியூசிக்கும் சத்தமாக இருக்கிறனால சவுண்டை குறைக்க சொல்லியிருப்பார் போல். யாருமே சவுண்டை குறைக்கவே இல்லை. உங்கள் மேனேஜரை கூப்பிடுங்கன்னு வெயிட்ரஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் நோட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் அவங்களோட சிஸ்டரும் அம்மா நடிக்கிற ட்ராமாவை பார்க்குறக்காக ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே ஹால் மேனேஜர் இருக்காங்க. இவங்க பேர் தானியா, இவங்கள மேனேஜர்னே சொல்கிறேன். அடுத்த ட்ராமாக்காக விஐபி டிக்கெட்ஸு புக் பண்ணுறதுக்கு 4 பேருக்கு மேனேஜர் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. இவங்களாம் யாருன்னு ஹீரோயின் கேட்க, இவங்க எல்லாருமே விக்டோரியா நடிக்கிறத பார்க்குறக்காகவே வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்க ஃபேன்ஸ்னு மேனேஜர் சொல்கிறாங்க. அடுத்த ப்ளே ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ கொஞ்சம் லேட்டாக தான் ஹாலுக்கு வராரு. அவர்கிட்ட ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு யங் மேன் அங்கே வந்து ட்ராமா ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு கேட்குறாரு. இவர் விக்டோரியாவோட நெஃப்யூ, பேர் ரோஜர். அதாவது விக்டோரியா இவருக்கு ஆன்டி வேணும். விக்டோரியாவுக்கு இருக்கிற ஒரே சொந்தம்னா அது ரோஜர் தான். ட்ராமா ஸ்டார்ட் ஆகி 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. போன தடவை லேட்டா வந்ததுக்கே உயிரில் என் பேர் எடுத்துருவேன்னு என் மேல விக்டோரியா கோச்சிக்கிட்டாங்க. அதான் ட்ராமாவை பார்க்க அவசர அவசரமா வந்தேன்னு நெஃப்யூ சொல்றாரு. எனக்கு விக்டோரியா ஆண்டினா ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த தேட்டரே வாங்கி அவங்க பேர் தான் வைக்க போறேன்னு சொல்லிட்டு ரோஜர் போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் பேக்கரியில இருக்காங்க. ட்ராமா நடக்கிற ஹாலில் மற்ற ஈவெண்ட்ஸுக்கும் ரெண்ட்டுக்கு விடுவாங்க போல. ஸோ அங்கேயே அசிஸ்டண்ட்டோட ஃபேமிலி ரீயூனியன் ஃபங்க்ஷனை நடத்தலான்னு ஹீரோயின் பிளான் பண்ணுறாங்க. அதை பற்றி ஹீரோயினும் அசிஸ்டண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு யங் லேடி பேக்கரிக்கு வராங்க. இவங்க அசிஸ்டண்ட்டோட கசின், பேர் ஜெனிஃபர். இவங்கள கசின்னே சொல்கிறேன். பல வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ரீயூனியனுக்கு இன்னுமே டைம் இருக்குது, இருந்தாலும் அட்வான்ஸாகவே வந்துட்டாங்க போல. கசின் ரொம்பவே துருன்னு இருக்கிறத ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் விக்டோரியா ஆர்டர் பண்ண பனானா பைஸை எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. கதவை தட்டி பார்க்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கதவில் இருக்கிற கிளாஸ் வழியாக வீட்டுக்குள்ளே பார்க்குறப்ப விக்டோரியா விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. ஷாக்கான ஹீரோயின் பைஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு கதவுக்கு பக்கத்தில் இந்த கிளாஸ் விண்டோவை உடைக்கிறாங்க. அது வழியாக கையை விட்டு டோர் லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. கிச்சனில் விழுந்து கிடக்கிற விக்டோரியாவுக்கு பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா பல்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க. அப்போ ஏதோ தீஞ்சு போகிற மாதிரி ஸ்மெல் வரவும் ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. ஸ்டவ் ஆனில் இருக்குது, அது மேலே ஒரு பேன் இருக்குது. ஹீரோயின் டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி துணியை வச்சு அந்த பேனை இறக்கி வைக்கிறாங்க.
விக்டோரியாவுக்கு பக்கத்தில் அவங்களோட ஸ்கார்ஃப் கிடக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. அடுத்த சீனில் போலீஸும் ஃபாரன்சிக் டீமும் அங்கே இருக்காங்க. டிடெக்டிவ் ஹீரோயின் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு. டோர் லாக்ல இருந்தது, ஸ்டவ்ல பேன் இருந்ததுன்னு எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ டைனிங் டேபிளில் 2 கப்பில் காஃபி இருக்கிறத ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. அடுத்து ஹீரோவும் அங்கே வராரு. ஹீரோயின் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜன்னலை உடச்சி விக்டோரியாவை காப்பாற்ற ட்ரை பண்ணதுக்கு ஹீரோ பாராட்டுறாரு. விக்டோரியா இந்த ஊர் செலிபிரிட்டிங்கனால இது ஒரு முக்கியமான கேஸு. டிடெக்டிவும் ஹீரோவும் கிரைம் சீனை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கவும் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் சிஸ்டரும் அம்மாவோட வீட்டில் இருக்காங்க. விக்டோரியா வீடு இருக்கிற ஏரியாவில் தான் அம்மாவோட வீடும் இருக்கு. விக்டோரியா கொலை செய்யப்பட்டதை பற்றி 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ திருட வந்து கொலை பண்ண மாதிரிலாம் ஹீரோயினுக்கு தோணலை. டேபிளில் 2 கப்பில் காஃபி இருக்கிறத வச்சு பார்த்தா கில்லருக்கு விக்டோரியா தான் கதவை திறந்து விட்டுருக்கணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. விக்டோரியாவோட பக்கத்தில் ஸ்கார்ஃப் கிடந்துச்சுல, ஸோ ஸ்கார்ஃபை வச்சு தான் கழுத்தை நெரிச்சிருக்காங்கன்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு கில்லர் மர்டர் வெப்பன் கொண்டு வரல, ஸோ இது ஒரு ஹீட் ஆஃப் மூமெண்ட்டில் நடந்த ஒரு கொலைன்னு அம்மா ஒரு தியரி சொல்கிறாங்க. விக்டோரியாவோட பாடி கிடந்தது கிச்சனில். இன்னைக்கு நைட்டு தான் ஏதோ பார்ட்டி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்ட்டிக்காக ஏதாவது குக் பண்ணுற சமயத்தில் கொலை நடந்திருக்குமோன்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. நான் விக்டோரியாவுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி விக்டோரியா சாப்பிடுவாங்களாம். ஃபுட் டெலிவரி பண்ண வரவங்க விக்டோரியாவோட வீட்டுக்கு பதிலாக அவங்களோட பக்கத்து வீட்டு கதவை தட்டிடுவாங்களாம். அதனாலேயே பக்கத்து வீட்டுக்காரர் நிறைய தடவை டென்ஷன் ஆனதை அம்மா பார்த்துருக்காங்க போல. விக்டோரியா பிளான் பண்ண பார்ட்டி யாருக்காகன்னு தெரில. ஒருவேளை தியேட்டரில் கூட நடிக்கிற ஆக்டர்ஸ்க்காக இருக்கலாம். அதை பற்றி மற்ற ஆக்டர்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். ஸ்டவ்ல வெறும் பேன் தான் இருந்துச்சு. சப்போஸ் யாருமே வரலனா பேன் தீ பிடிச்சி ஃபயர் ஆக்சிடென்ட்டே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒருவேளை வீடு தீ பிடிச்சி எரியட்டுன்னு கூட அப்படி பண்ணிக்கலான்னு ஹீரோயினுக்கு தோணுது. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் தன்னோட வீட்டில் இருக்காங்க. விக்டோரியா டெத்தை பற்றின பப்ளிஷ் ஆன நியூஸை ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கால் பண்ணி பேசுகிறாரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேக்கரியிலேருந்து கிளம்பியிருந்தா விக்டோரியாவை காப்பாற்றிருக்கலான்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. நீயும் டேஞ்சரில் மாட்டியிருப்பான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் எப்படியும் இந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷனில் இறங்குவாங்கன்னு ஹீரோக்கு தெரியும். அப்படி எதுவும் இன்வால்வ் ஆக வேண்டாம், டிடெக்டிவ் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு ஹீரோ அட்வைஸ் பண்ண சரின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அம்மா ஹாலுக்கு போகிறாங்க. விக்டோரியா ஒருவேளை ஆக்டர்ஸ்க்காக பார்ட்டி பிளான் பண்ணியிருந்தாங்களான்னு அம்மாவால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். எங்கே நீ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அம்மா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மேனேஜர் அங்கே வராரு. விக்டோரியா இறந்தது தெரியுமான்னு மேனேஜர் கேட்க, காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கும் மற்ற ஆக்டர்ஸ்க்கும் இது ஒரு பெரிய இழப்புன்னு மேனேஜர் சொல்லவும், ஆமாம் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு முகத்தில் வருத்தமே இல்லாமல் அம்மா சொல்கிறாங்க. ட்ராமா குரூப்பில் விக்டோரியா பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு அம்மா கேட்க, விக்டோரியாவை பிடிக்காதவங்க உங்களை தவிர வேற யாரும் இல்லை, எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கும்னு மேனேஜர் சொல்கிறாங்க. ஒன்று நடிக்கிற ஆக்ட்ரஸ்குள்ளே ஒரு போட்டி இருக்கும்ல, மற்றபடி அவங்க மேலே எனக்கு எந்த வெறுப்பும் இல்லைன்னு அம்மா சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் அம்மாவோட வீட்டுக்கு டிடெக்டிவ் வராரு. விக்டோரியா கொலைகேஸில் இன்வெஸ்டிகேஷனில் ஹெல்ப் கேட்டு வந்திருக்காருன்னு அம்மா நினச்சிக்கிட்டு, சொல்லுங்கள் சார் நான் என்ன பண்ணணும்னு ஆர்வமாக கேட்குறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் விக்டோரியாவுக்கும் அம்மாவுக்கும் டேர்ம் சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி விசாரிக்க தான் வந்திருக்காரு. விக்டோரியாவை கடந்த 10 வருஷமாக அம்மாவுக்கு தெரியும். ஆனால் 2 பேருக்கும் அவ்வளவா ஒத்து போகவே இல்லை. அதுக்கு காரணம் விக்டோரியாவோட ஈகோ. தியேட்டர் ஆக்டர்ஸ்குள்ளே இதெல்லாம் சகஜம்னு அம்மா சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஊரை விட்டு எங்கேயும் போயிடாதீங்கன்னு டிடெக்டிவ் சொல்லவும், நானே இப்போ சஸ்பெக்டானு அம்மா ஷாக் ஆகுறாங்க. டிடெக்டிவ் அம்மாவை சந்தேகப்படுறது ஹீரோயினுக்கும் சிஸ்டருக்கும் தெரிய வருது. நம்ம அம்மாவுக்கு கொலை பண்ணுற கெப்பாசிட்டியே இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படிலாம் இல்லை, எல்லாரோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி கில்லர் மாதிரி பேசி மாட்டிக்காதீங்க, இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாதீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயினே யார் பேச்சையும் கேட்காம இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறவங்க. அதனால் அம்மாவும் சும்மா இருக்க போகிறதில்ல, ஹெல்ப்புக்கு சிஸ்டரும் இருக்காங்க. ஸோ 3 பேரும் ஃபேமிலியாக இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. விக்டோரியாவுக்கு யார் க்ளோஸ்னு பார்க்குறப்ப ஹீரோயினுக்கு விக்டோரியாவோட நெஃப்யூ ரோஜர் ஞாபகம் வருது. அன்னைக்கு ட்ராமா பார்க்க வந்தப்ப ஆன்டி செத்து போயிட்டா தியேட்டருக்கே அவங்க பேரை வைக்கணும்னு சொன்னாரே, ஸோ ரோஜர் கிட்டேருந்து இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலான்னு ஹீரோயின் டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹீரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஹீரோயினோட தியரி என்னன்னா, விக்டோரியா கொலை செய்யப்பட்டு கிடந்த நேரத்தில் ஸ்டவ் ஆனில் இருந்திருக்கு. அது மேலே ஒரு பேனும் இருந்துச்சு. ஒருவேளை கில்லர் கொலை பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிக்கலாம். இல்லைனா விக்டோரியாவே கில்லரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிக்கலாம். பேன் தீ பிடிச்சி ஃபயர் அலாரம் ட்ரிகர் ஆச்சுன்னா ஹெல்ப்புக்கு யாராச்சும் வருவாங்கன்னு எதிர்பார்த்து விக்டோரியாவே ஸ்டவ் மேலே பேனை வச்சுருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஹீரோயின் அங்கே போகிறதுக்கு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரோ அங்கே இருந்திருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அன்னைக்கு நடந்தது நல்லா யோசிச்சு பார்த்துட்டே இருங்க, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வந்தால் டிடெக்டிவ் கிட்ட சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. டிடெக்டிவ் ஹீரோயினோட அம்மாவையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்காருன்னு ஹீரோக்கும் தெரியும். அம்மா மேலே இருக்கிற சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அடுத்த சீனில் அம்மா ஹாலுக்கு போகிறாங்க. அதுவும் மீசை தாடியெல்லாம் ஒட்டி ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் வேஷத்தில் போய் அங்கே ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. விக்டோரியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போன அம்மா
இவளுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூமானு அம்மாவுக்கு லைட்டாக கோவம் வருது. அங்கே இருக்கிற திங்ஸு, ஃபோட்டோஸு, பேப்பர்ஸ்னு எல்லாத்தையுமே தன்னோட ஸ்பை கேமராவில் கேப்சர் பண்ணுறாங்க. ஒரு ஃபோட்டோவில் விக்டோரியா ஒரு காஸ்ட்லி டிசைனர் ஹேண்ட்பேக்கோடு நின்றுட்டுருக்காங்க. டேபிளில் விக்டோரியா யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ் இருக்குது. அன்றைக்கி பேக்கரிக்கு வந்தப்போ தலையில் வச்சுருந்த அந்த ஹேர் கிளிப்பும் இருக்குது. அதையும் ஸ்பை கேமராவில் அம்மா கேப்சர் பண்ணுறாங்க. யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கவும் ஹேர் கிளிப்பை அவசரமாக டேபிளில் வைக்கிறாங்க. அது கீழே விழுகிறத கவனிக்காமல் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணிவிட்டு பேக்கரியை காட்டுறாங்க. அங்கே அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்ருக்கிறப்ப கசன் வராங்க. இவங்க எப்போ வந்தாலும் பெர்மிஷனே கேட்காம கண்ணில் படுறதை எடுத்துகிட்டு சாப்பிட்றாங்க போல். அதனால் கசன் மேலே அசிஸ்டண்ட்க்கு கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் இருக்காங்க. நேற்று நைட்டு படத்துக்கு வரேன்னு சொன்ன கசன் வரவே இல்லையா, என்னாச்சுன்னு கேட்டால் மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. கசன் டீனேஜில் தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சில கிரைம்ஸ் பண்ணியிருக்காங்க போல். பழையபடி நீ தப்பான பாதையில் போகாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு அசிஸ்டன்ட் அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ விட்டா அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு கசின் போயிடுறாங்க. இதே நேரம் ஹீரோயின் ஹாலுக்கு போய் மேனேஜரை மீட் பண்ணுறாங்க. அசிஸ்டண்ட்டோட ரீயூனியனை இங்கே நடத்த பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை பற்றி மேனேஜர்கிட்ட பேசி டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டேஜுக்கு பின்பக்கமாக இருக்கிற இடத்துல கிச்சனை செட் பண்ணிக்கணும்னு ஹீரோயின் சொல்லவும், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் வேஷத்தில் அம்மா வெளியே வராங்க. அது அம்மா தான்னு பார்த்ததுமே ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதில் அவங்க ஒட்டி இந்த மீசை வேற பாதியை தொங்கிட்டு இருக்க. மேனேஜர் அதை பார்த்துட்டா பிரச்சனையாயிருமேன்னு ஹீரோயின் நைஸாக அம்மாவுக்கு சிக்னல் கொடுத்து மீசையை ஒட்டிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அம்மாவும் அலர்ட் ஆகி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த ஹாலை சூப்பராக மேனேஜ் பண்ணுறீங்களே, நீங்கள் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஐயோ எனக்கு ஸ்டேஜ்னா பயம்னு மேனேஜர் சொல்கிறாங்க. அப்படியே விக்டோரியா பற்றின டாப்பிக்கை ஹீரோயின் எடுக்கிறாங்க. விக்டோரியா ரொம்பவே மிஸ்டீரியஸ், யாருக்குமே அவங்கள பற்றி முழுசாக தெரியாதுன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. அடுத்து ரோஜரை பற்றி ஹீரோயின் கேட்க, இந்த ட்ராமா தியேட்டருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண ஆசைப்படுறதா ரோஜர் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கார் போல். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அவங்கள பார்த்த டிடெக்டிவ் கேஸை பற்றி அப்டேட் கேட்க வந்திருக்காங்களோன்னு நினச்சிருக்காரு. ஆனால் ஹீரோயின் அப்டேட் கேட்க வரல, அப்டேட் கொடுக்க வந்திருக்காங்க. அது என்னன்னா, விக்டோரியாவோட சொத்துக்கு ரோஜர் தான் வாரிசு. விக்டோரியா இல்லைன்னா அதனால பெனிஃபிட் ஆக போகிறது ரோஜர் தான். ஸோ அவருக்கு மோட்டிவ் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. க்ரைம் சீனில் பார்த்தது வேறு ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சான்னு டிடெக்டிவ் கேட்க இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. டிடெக்டிவ்க்கு ஹீரோயினோட அம்மா மேலே இருக்கிற டவுட் இன்னும் கிளியர் ஆகல. ஏன்னா அவங்களுக்கும் மோட்டிவ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ அம்மா ஒரு சஸ்பெக்ட் தானே டிடெக்டிவ் சொல்லவும் ஹீரோயினுக்கு அப்செட் ஆகுது. அடுத்து விக்டோரியாவோட வீட்டுக்கு போகிறாங்க. க்ரைம் சீனுக்கு மறுபடியும் போனால் ஏதாவது ஞாபகம் வர சான்ஸ் இருக்குல்ல. கதவு லாக் ஆயிருந்தாலுமே கிளாஸ் வழியாக வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. யாருமா அதுன்னு பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு. இவரை நெய்பர்னே சொல்கிறேன். ஹீரோயின் இவர்கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. விக்டோரியாக்காக பனானா பைஸ் கொண்டு வந்தப்போ தான் அவங்க இறந்து கிடந்ததை பார்த்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பார்ட்டிக்காக தான் ஆர்டர் பண்ணிப்பாங்களா இருக்கும். எப்போ பார்த்தாலும் யாராவது வந்து போய்கிட்டே இருப்பாங்க, ஒரே சத்தமாக இருக்கும்னு நெய்பர் புலம்புறாரு. இவர்கிட்ட ஹீரோயின் பேச்சு கொடுத்து பார்க்குறாங்க. விக்டோரியாவோட பாய் ஃப்ரெண்ட் யாருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நெய்பருக்கு தெரில. ஆனால் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அன்றைக்கி ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்க்கு போனப்போ ஒரு மிடில் ஏஜ்டு கஸ்டமர் மியூசிக் சவுண்டை குறைக்க சொல்லி வெயிட்டர்ஸ் கிட்ட சண்டை போட்டார்ல, அது இந்த நெய்பர் தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்தது. சத்தமே பிடிக்காத நெய்பர் விக்டோரியா பண்ணுற டிஸ்டர்பன்ஸ் தாங்க முடியாமல் கொலை பண்ணியிருக்கவும் சான்ஸ் இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஸோ சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் நெய்பரும் ஆட் ஆகுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின், அம்மா, சிஸ்டர்னு எல்லாரும் பேக்கரியில் இருக்காங்க. அம்மா விக்டோரியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் போட்டு ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. விக்டோரியாவோட ஹேர் கிளிப் ஃபோட்டோவை பார்த்ததுமே அது கிஃப்டாக கிடச்சிதுன்னு விக்டோரியா சொன்னது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. கிஃப்ட் கொடுத்த அந்த ஆள் விக்டோரியாவோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. விக்டோரியா லாஸ்ட்டாக 3 விதமான கோச்சிங் போயிருக்காங்கன்னு தெரிய வருது. டேக்வாண்டோ கிளாஸு, ஃப்ரெஞ்ச் கிளாஸு, டாங்கோ டான்ஸ் கிளாஸு. இந்த 3 கிளாஸஸ்லேயுமே விக்டோரியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கலாம். அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி சீக்ரெட்டாக அப்சர்வ் பண்ணால் ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். ஸோ யாருக்கு எந்த கிளாஸ் சூட் ஆகும்னு 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. சிஸ்டருக்கு டேக்வாண்டோ கிளாஸு, அம்மா ஃப்ரெஞ்ச் கிளாஸு, ஹீரோயின் டாங்கோ கிளாஸு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஆர்ட் கேலரிக்கு போகிறாங்க. ரோஜர் இங்கே தான் ஸ்கல்ப்டராக இருக்காரு. அதாவது கிளே யூஸ் பண்ணி விதவிதமாக ஆப்ஜெக்ட்ஸை செய்கிற வேலை. ஹீரோயின் ரோஜர் கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷெல்ஃபில் சில நோட்டீஸ் என்வெலப்ஸை ஹீரோயின் பார்க்குறாங்க. அது எல்லாமே டியூ கட்ட சொல்லி அனுப்பின வார்னிங் நோட்டீஸஸ். ஹீரோயின் அதை நைஸாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ரோஜர் செஞ்சுட்டு இருக்கிற ஸ்கல்ப்சரை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு ஸ்கல்ப்சரை ஹாலுக்கு வெளியில் பார்த்தேனேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அது நான் செஞ்சது தானே ரோஜர் சொல்கிறாரு. விக்டோரியாவுக்கு ஏதாச்சும் ஹேர் கிளிப் கிஃப்ட் கொடுத்தீங்களான்னு ஹீரோயின் கேட்க இல்லையேன்னு ரோஜர் சொல்கிறாரு. இவர்கிட்ட பேசினதில் சில விஷயங்கள் தெரிய வருது.
விக்டோரியாவுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. எப்பயுமே ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ ஸ்டவ்வை ஆனில் வச்சுட்டு போனது கில்லராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுறாங்க. ரோஜர் கிட்ட பேசினதை பற்றி ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. ரோஜருக்கு பண தேவை இருக்கு. ஒருவேளை சொத்து சீக்கிரம் கைக்கு கிடைக்கிறதுக்காக ரோஜரே விக்டோரியாவை கொலை பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளில் ரோஜர் ஒரு சஸ்பெக்ட். இன்னொரு ஆங்கிளில் விக்டோரியாவுக்கு ஹேக்லிப் கொடுத்த பாய் ஃப்ரெண்டும் ஒரு சஸ்பெக்ட் தான். ஆனால் அது யாருன்னு தெரில. அதை கண்டுபிடிக்க தான் ஹீரோயின் டாங்கோ டான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு டான்ஸு சுத்தமாக வராது. அதனால் நானும் உன் கூட வரேன்னு ஹீரோ சொல்கிறாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே ஹீரோயினோட வீட்டுக்கு வரப்ப கதவு திறந்து கிடக்க. வீட்டுக்குள்ளே லைட்ஸ் எல்லாம் எரியாமல் இருக்கு. ஹீரோக்கு சந்தேகம் வந்து ஹீரோயினை வெளியவே நிற்க சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கவும் ஹீரோயின் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி போலீஸை வர சொல்கிறாங்க. முகமூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ளே இருக்கான். ஹீரோ அவன் கூட சண்டை போடுறாரு. ஹீரோயின் ஃப்ரையிங் பேனை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்கவும் அதை வச்சு ஸ்ட்ரேஞ்சர் அடித்து மயக்கமாக்குறாரு. அவனோட பாக்கெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா எந்த ஐடியும் இல்லை. இவன் ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காகவே வீட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்த மாதிரி ஹீரோக்கு தோணுது. அதனால் ஹீரோயினை சேஃபாக வைக்கணுமேனு ஹீரோ யோசிக்கிறாரு. அம்மாவோட வீட்டில் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுறதா சொல்லவும் ஹீரோயினை அம்மாவோட வீட்டில் போய் தங்க சொல்கிறாரு. போலீஸு அந்த ஸ்ட்ரேஞ்சரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதில் அவன் வாயவே திறக்கல. எதுக்காக ஹீரோயினை டார்கெட் பண்ணான்னு தெரில. அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸு கிரிமினல் டேட்டா பேஸ்னையும் மேட்ச் ஆகலை. அடுத்த நாள் அம்மா ஃப்ரெஞ்ச் கிளாஸ்க்கு போய் வேவ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஹேண்ட்ஸமாக ஒருத்தர் இருக்கவும் தன்னோட பர்ஸில் இருக்கிற ஸ்பை கேமராவை யூஸ் பண்ணி அவரை சீக்கிரட்டாக ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இதே நேரம் ஹீரோயினும் சிஸ்டரும் பேக்கரியில் இருக்கிறப்ப அப்போ கசின் அங்கே வந்து அசிஸ்டன்ட் கிட்ட பேசுகிறாங்க. கசினுக்கு அசிஸ்டண்ட்டோட கார் வேணுமா, திருப்பி கொடுக்கும்போது பெட்ரோல் போட்டு கொடுத்துட்றேன்னு ரிக்வஸ்ட் பண்ணவும் அசிஸ்டண்ட்டு தன்னோட கார் சாவியை கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை ஹீரோயினும் சிஸ்டரும் பார்க்குறாங்க. அசிஸ்டண்ட்டோட கசினை ஹீரோயினோட சிஸ்டர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க போல. யார் அதுன்னு சிஸ்டர் கேட்க அசிஸ்டண்ட்டோட கசின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கசின் வச்சிருந்த ஹேண்ட்பேக் ரொம்ப காஸ்ட்லியான டிசைனர் பேக்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. அடுத்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச ஸ்ட்ரேஞ்சர் யாராக இருக்குன்னு ஹீரோயினும் சிஸ்டரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நெய்பரா, ரோஜரா இல்லை அன்னோன் பாய் ஃப்ரெண்டான்னு யோசிக்கிறாங்க. அன்றைக்கி விக்டோரியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் அம்மா எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ் மேலே ஒட்டி வச்சுருக்காங்க. விக்டோரியா ஹேண்ட்பேக்கை கையில் வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஹேண்ட்பேக்கை பார்த்தா கசின் வச்சிருந்த ஹேண்ட்பேக் மாதிரியே இருக்குது. அது ஒரு லிமிட்டட் எடிஷன் பேக்கு, ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. அப்படின்னா விக்டோரியாவோட ஹேண்ட்பேக்கு தான் கசின் கிட்ட இருக்கான்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஃப்ரெஞ்ச் கிளாஸ்க்கு போய் அம்மாவை மீட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற அந்த ஹேண்ட்ஸம் மேனை ஹீரோயின் கிட்ட அம்மா காட்டுறாங்க. விக்டோரியாவுக்கு ஹேக்லிப் கொடுத்த பாய் ஃப்ரெண்டு இவராக இருக்கலான்னு அம்மாவுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவர் தான் லேடிஸ்க்கு ஃபேவரட்டாக இருக்காரு. இன்னும் கொஞ்சம் வெயில் பார்த்தா தான் அம்மாவால் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். உண்மையான கில்லர் கிடைச்சாதான் அம்மா மேலே இருக்கிற சந்தேகம் கிளியர் ஆகும். க்ரைம் சீன்லேயும் யூஸ்ஃபுல்லாக எந்த க்ளூவும் பார்க்கலையேன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. நீ க்ளூவை பார்த்துருப்ப, ஆனால் அது இன்னும் உனக்கு ஞாபகம் வராமல் இருக்கலான்னு அம்மா சொல்லவும் ஹீரோயின் நேராக விக்டோரியாவோட வீட்டுக்கு போய் வாசலில் நின்று அப்சர்வ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹாலில் விக்டோரியாக்காக ஒரு மெமோரியல் மீட்டிங் நடக்குது. விக்டோரியாவுக்கு பழக்கமானவங்க எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. ஹீரோயின், அம்மா, சிஸ்டர் 3 பேரும் அங்கே இருக்காங்க. விக்டோரியாவோட கேஸில் நெய்பர் ரோஜருக்கு அடுத்து கசினும் ஒரு சஸ்பெக்ட்டுங்கிற விஷயத்த அம்மா கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த காஸ்ட்லி டிசைனர் ஹேண்ட்பேக்கு கசின் கிட்ட எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப டிடெக்டிவ் அங்கே வந்துடுறாரு. தேவையில்லாமல் சந்தேகப்படுறனால டிடெக்டிவ் மேலே அம்மா கோவத்தில் இருக்காங்க. நான் என் கடமையை தான் செய்கிறேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அடுத்த மேனேஜர் கிட்ட டிடெக்டிவ் பேச ஆரம்பிக்கிறாரு. அதை ஹீரோயினும் சிஸ்டரும் மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணுறாங்க. விக்டோரியாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்த ஈகோ கிளாஷை பற்றி மேனேஜர் தான் டிடெக்டிவ் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல். வேறு யாருமே விக்டோரியாவுக்கு எதிரி இல்லையான்னு டிடெக்டிவ் கேட்க அம்மாவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மேனேஜர் போகிறாங்க. இவளுக்கு அம்மா மேலே அப்படி என்ன கோவம்னு சிஸ்டருக்கு டென்ஷன் ஆகுது. விக்டோரியாவால் தான் இந்த ஹாலுக்கு வருமானம் நிறையா வந்துச்சு. அவங்க எல்லாமே மேனேஜர் வருத்தத்தில் இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்து ரோஜர் அங்கே வராரு. அவர்கிட்ட ஹீரோயினும் சிஸ்டரும் பேச்சு கொடுக்குறாங்க. உங்களை ரொம்ப நேரமாக ஆளக்கானமே, விக்டோரியாவோட திங்ஸ் எடுக்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருந்தீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னா வேலையை அதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரோஜர் போகிறாரு. அப்படின்னா சொத்து இன்னும் இவர் கைக்கு வரலன்னு ஹீரோயினுக்கு தோணுது. அம்மா மற்ற ஆக்டர்ஸ் கிட்ட பேசி பார்த்ததில் விக்டோரியா கடைசியாக பிளான் பண்ணியிருந்த பார்ட்டி ஆக்டர்ஸ்க்காக இல்லைன்னு தெரிய வருது. இதே நேரம் பேக்கரிக்கு கசின் வராங்க. வாங்கிட்டு போன கார் சாவியை அசிஸ்டன்ட் கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. வழக்கம் போல் கேட்காமலே ஒரு குக்கி எடுத்து சாப்பிட்றாங்க. இவங்க சின்ன வயசில் பண்ண மாதிரி இப்போ ஏதாவது தப்பு பண்ணுறாங்களோன்னு அசிஸ்டன்ட் கவலைப்படுறாங்க. ஏதாவது பிரச்சனைனா மறைக்காமல் சொல்லுன்னு அசிஸ்டன்ட் கேட்கவும் ஓவராக யோசிக்காதுன்னு சொல்லிட்டு கசின் போகிறாங்க. அடுத்த சீனில் டிடெக்டிவ் ஹீரோ மீட் பண்ணுறாரு. ஹீரோயினை அட்டாக் பண்ண ஸ்ட்ரேஞ்சரோட உண்மையான ஐடென்டிட்டி கிளியராக தெரில. ஆனால் ஒரு பெரிய லாயரை ஹையர் பண்ணிக்கான்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அப்படின்னா பணமும் மோட்டிவும் இருக்கிற யாரோ இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது.
அந்த நபர் யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சாதான் ஹீரோயின் சேஃபாக இருப்பாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. தனக்கு தெரிஞ்ச இன்ஃபார்மர்ஸை வச்சு அதை கண்டுபிடிக்கிறேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் பேக்கரியில் இருக்காங்க. ரீயூனியன் ஃபங்க்ஷனை பற்றி அசிஸ்டன்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அசிஸ்டண்ட்டு கசினை பற்றி ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. கசின் வந்த அதே நாளில் தான் விக்டோரியா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கசின் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அசிஸ்டன்ட்கே புரியல. இப்போ ஹீரோயினும் கசின் வச்சிருக்கிற ஹேண்ட்பேக் விக்டோரியாவோட காஸ்ட்லி டிசைனர் ஹேண்ட்பேக் மாதிரியே இருக்குங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்படின்னா விக்டோரியாவை கொலை பண்ணது கசினான அசிஸ்டன்ட்க்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஆனால் இந்த ஊருக்கு பல வருஷம் கழிச்சு வந்த கசின்க்கு விக்டோரியா பற்றியே தெரியாதே. அப்படி இருக்கும்போது வந்த அன்னைக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்க சான்ஸே இல்லைன்னு அசிஸ்டன்ட்க்கு தோணுது. அடுத்த சீனில் டிடெக்டிவ் நெய்பர் கிட்ட பேசிட்டு வெளியே வராரு. அப்போ ஹீரோயின் விக்டோரியாவோட வீட்டுக்கிட்ட நிற்கிறாங்க. என்னை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு டிடெக்டிவ் கேட்க, இல்லை ஞாபகப்படுத்தி பார்க்குறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்க கேஸ் அப்டேட் கேட்பாங்களேன்னு டிடெக்டிவ் நழுவுறாரு. விக்டோரியாவோட ஹேர் கிளிப் உங்களுக்கு கிடச்சிச்சான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு கிடந்திருக்கும் போல. ஹீரோயின் ஹேர் கிளிப்பை பற்றி கேட்கறனால நீங்கள் தான் ட்ரெஸ்ஸிங் ரூமை ஆராய்ஞ்சு பார்த்தீங்களான்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. ஸோ யாரோ அந்த ஹேர் கிளிப்பை தேடி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு புரியுது. விக்டோரியாவோட ஹேண்ட்பேக் இருக்கா இல்லை மிஸ் ஆகுதான்னு அதையும் செக் பண்ணி பாருங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் கசின் ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு அசிஸ்டண்ட்டோட காரில் ஏறுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு டாங்கோ டான்ஸ் கிளாஸை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க போல. தான் டான்ஸ் சொல்லித்தராரு இவரை மாஸ்டர்னே சொல்கிறேன். ஹீரோயின் தட்டு தடுமாறி டான்ஸ் ஆட ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஹால் மேனேஜர் அங்கே வராங்க. இவங்க எப்படா ஜாயின் பண்ணாங்கன்னு ஹீரோயின்கே சர்ப்ரைஸாக இருக்கு. மேனேஜருக்கும் மாஸ்டருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கு போல. மாஸ்டர் மேனேஜர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி டெமோ காட்டுறாரு. அடுத்து மாஸ்டர் ஹீரோயினுக்கு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஹீரோயின் விக்டோரியாவை பற்றி பேச்சு கொடுக்குறாங்க. விக்டோரியா தான் என்னோட ஸ்டார் ஸ்டூடெண்ட், அவங்க இறந்தது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்டர் போறாரு. விக்டோரியான்னு ஹீரோயின் சொன்னதுமே மாஸ்டர் ஸ்பானிஷ்ல ஏதோ சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு ஹீரோயினுக்கு புரியல, ஆனால் ஹீரோக்கு புரிஞ்சிச்சு. விக்டோரியா என்னோட பெட்டர் ஹாஃப்னு மாஸ்டர் ஸ்பானிஷ்ல சொல்லியிருக்காரு. விக்டோரியா ஒரு நல்ல டான்ஸ் பார்ட்னருங்கிற அர்த்தத்தில் அப்படி சொன்னாரா இல்லை 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களான்னு தெரியல. ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதை மேனேஜரும் நோட் பண்ணுறாங்க. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் அம்மா சிஸ்டர் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டாங்கோ டான்ஸ் கிளாஸில் மாஸ்டருக்கு விக்டோரியா ஃபேவரட்டாக இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. நான் போகிற டேக்வாண்டோ கிளாஸில் சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்லைன்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. சப்போஸ் மாஸ்டர் தான் விக்டோரியாவோட பாய் ஃப்ரெண்ட்னா அவரையும் கொலை பண்ணணுங்கிற கேள்வி வருது. ஒருவேளை அது ஒன் சைட் லவ்வாக இருக்கலான்னு சிஸ்டர் ஒரு தியரி சொல்கிறாங்க. இப்போ அம்மாவுக்கு இன்னொரு தியரி தோணுது. மாஸ்டர் விக்டோரியா மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டினதை பிடிக்காத யாரோ விக்டோரியாவை கொலை பண்ணிக்கலாம்ல. ஸோ சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் மாஸ்டரும் ஆட் ஆகுறாரு. டிடெக்டிவ் விசாரிச்சதில் நெய்பருக்கு ஆலிபை இருக்குது. ஸோ சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து அவர் ரிமூவ் ஆயிடுறாரு. மேனேஜரையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவோன்னு அம்மா சொல்ல, உங்களை போட்டு கொடுத்ததுக்காக அப்படி சொல்லாதீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. விக்டோரியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் யாரோ எதையும் தேடி பார்த்துருக்காங்க. அதனால் டிடெக்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டிஎன்ஏ ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணுற பிளானில் இருக்காரு. அம்மா அங்கே போனப்போ க்ளவுஸ் போட்டு தான் திங்ஸ் எல்லாத்தையுமே டச் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இப்போ ஹீரோயினுக்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணி காரை காணும்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினும் அசிஸ்டண்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. தன்னோட காரை கசின் தான் திருடிட்டு தான் அசிஸ்டன்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் பிளான் பண்ண ஃபேமிலி ரியூனியன் ஃபங்க்ஷன் நாளைக்கு தான். மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் வரதுக்கு முன்னாடி ஊருக்கு அட்வான்ஸாக வந்தது கசின் தான். அந்த நாள் தான் விக்டோரியாவும் கொலை செய்யப்பட்டாங்க. விக்டோரியாவோட காஸ்ட்லி டிசைனர் ஹேண்ட்பேக் இப்போ கசின் கிட்ட இருக்கு. அந்த ஹேண்ட்பேக்கை வாங்குற அளவுக்கு கசின் கிட்ட பணம் இல்லைன்னு அசிஸ்டன்ட்க்கு தெரியும். ஆனால் விக்டோரியாவை பற்றியோ அவங்களோட ஹேண்ட்பேக்கை பற்றியோ கசின்க்கு எப்படி தெரிஞ்சதுன்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. அது புரியாம தான் நாங்களே இங்கே வந்திருக்கோன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் அசிஸ்டண்ட்டும் பேக்கரியில் இருக்காங்க. ரீயூனியன் ஃபங்க்ஷனில் சர்வ் பண்ண போகிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு போகிறதுக்கு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கசின் ஏன் காரை திருடிட்டு போனாங்கன்னு தெரில. அவங்கள பற்றின உண்மையை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு அசிஸ்டன்ட் கவலைப்படுறாங்க. அவள் மர்டரில் இன்வால்வ் ஆயிருக்காளான்னு நமக்கு முதல்ல கன்ஃபார்மாக தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ கேக்கில் டெக்கரேஷன் பண்ணுறப்ப ஹீரோயினுக்கு ரோஜர் ஞாபகம் வருது. இது எப்படி மறந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவசரமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக ஆர்ட் கேலரிக்கு ரோஜரை மீட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, விக்டோரியாவோட வீட்டுக்கு ஹீரோயின் பைஸை டெலிவரி பண்ண போனப்போ வாசலில் ரோஜர் செஞ்ச ஸ்கல்ப்சர் இருந்துச்சு. ஆனால் போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஹீரோயின் வெளியே வந்தப்போ அந்த ஸ்கல்ப்சர் அங்கே இல்லை. ஸோ ரோஜர் அங்கே வந்துட்டு போயிருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதை ரோஜர் ஒத்துக்கிறாரு. ஹீரோயினை மிரட்டுறதுக்காக ஸ்ட்ரேஞ்சர் அனுப்புனது ரோஜர் தான். ஏன்னா ஹீரோயின் ஸ்கல்ப்சர் இருந்ததை பற்றி போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா ரோஜர் அஃபிஷியல் சஸ்பெக்ட் ஆயிடுவார். அப்புறமா சொத்து கிடைக்க டிலே ஆகும்னு ரோஜர் நினச்சிருக்காரு. சமைக்க தெரியாத உன் ஆண்டி என்ன சமைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் பேனை வச்சாங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. என்ன ஸ்டவ் என்ன பேனு எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு ரோஜர் சொல்கிறாரு. ஹீரோயின் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க போல. டிடெக்டிவும் அவரோட டீமும் வந்து ரோஜரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் என் ஆண்டியை கொலை பண்ணலன்னு ரோஜர் சொல்கிறாரு. எங்கேயும் இருக்குதுங்கிற மாதிரியே ஹீரோயினுக்கு தோணுது.
அடுத்த சீனில் அசிஸ்டண்ட்டோட ஃபேமிலி ரீயூனியன் ஃபங்க்ஷன் ஹாலில் நடந்துட்டுருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸு குழந்தைங்கன்னு எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்களுக்கு கேக் சர்வ் பண்ணுறாங்க. அப்போ அசிஸ்டண்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கசன் காரோட திரும்பி வந்துட்டாங்களாம். என்ன நடந்திருக்குன்னா, கசன் ஒரு குப்பை தொட்டிக்கு பின்னாடி இருந்து அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்திருக்காங்க. பேக்கரி ஃப்ரிட்ஜில் விக்டோரியாவோட ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட ஹேண்ட்பேக்னு கசனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பதட்டத்தில் தான் ஊர் விட்டு போக நினச்சிருக்காங்க. ஆனால் அது தப்புன்னு ரியலைஸ் பண்ண கசன் டிடெக்டிவ் கிட்ட அந்த ஹேண்ட்பேக்கை ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ கசன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க போகிறதா அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஹீரோயின் கசன் கிட்ட போய் அந்த ஹேண்ட்பேக்கில் ஹேர் கிளிப் ஏதாச்சும் இருந்துச்சான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் பணம் தான் இருந்துச்சுன்னு கசன் சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயின் பேக் ஸ்டேஜில் செட் பண்ண கிச்சன் டேபிளுக்கு போகிறாங்க. அப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து மேனேஜர் வெளியே வராங்க. அவங்க கையில் விக்டோரியாவோட ஹேர் கிளிப் இருக்குது. ஹீரோயினை பார்த்ததும் மேனேஜர் ஜர்க் ஆகுறாங்க. அதை ஹீரோயின் நோட் பண்ணிட்டு பார்க்காத மாதிரியே அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட மேனேஜர் டக்குன்னு கன் எடுத்து காட்டுறாங்க. விக்டோரியாவை கொலை பண்ணது ரோஜர் இல்லை, மேனேஜர் தான் ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ரோஜர் விக்டோரியாவோட வீட்டு வாசலில் வச்ச ஸ்கல்ப்சர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. மற்றபடி அவர் வீட்டுக்குள்ளே போகவே இல்லை. கொலை பண்ணுறதுக்கு மேனேஜருக்கு என்ன மோட்டிவ்னா, டாங்கோ டான்ஸ் கிளாஸில் விக்டோரியா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே மாஸ்டரை மேனேஜருக்கு தெரியும். ஆனால் விக்டோரியா மாஸ்டர் கிட்ட க்ளோஸாக பழகியிருக்காங்க. மாஸ்டர் அந்த ஹேர் கிளிப்பை மேனேஜருக்கு தான் கிஃப்டாக கொடுக்க வச்சிருந்தாரு. ஆனால் விக்டோரியா குறுக்க வந்து மாஸ்டரே மைக்கி வாங்கியிருக்காங்க. இந்த கோவத்தில் தான் மேனேஜர் விக்டோரியாவை கொலை பண்ணியிருக்காங்க. அதை இப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் மேனேஜரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஸ்டேஜில் ப்ரொஜெக்டருக்கு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மேனேஜர் கன்னோடையும் ஹீரோயின் கத்தியோடையும் நிற்கிறாங்க. இந்த 2 பேரோட நிழலும் ஸ்க்ரீனில் தெரியுது. அதை ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஓப்பனிங் சீனில் காமிச்ச ட்ராமா மாதிரியே ஒருத்தவங்க கன்னோடவும் இன்னொருத்தவங்க கத்தியோடவும் நிற்கிறாங்க. ஹீரோயின் கையில் இருக்கிறது ட்ராமாக்கு யூஸ் பண்ணுற ஃபேக் நைஃப்னு மேனேஜர் சொல்கிறாங்க. ஹீரோயின் டக்குன்னு ஐடியா பண்ணி கத்தியை கீழே போட்டுட்டு பக்கத்தில் இருந்த கயிறை இழுக்கிறாங்க. மேலேருந்து ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் மேனேஜரோட கையிலே விழுந்துருது. மேனேஜர் கீழே விழுகவும் அவங்க கையில் இந்த கன்னை ஹீரோயின் எடுக்கிறாங்க. இப்போ ஹாலுக்கு ஹீரோவும் டிடெக்டிவும் வராங்க. டிடெக்டிவ் மேனேஜரை அரெஸ்ட் பண்ணுறாரு. குழந்தைங்களாம் இதை பார்த்துட்டு இருக்கனால இது ஒரு ட்ராமான்னு சொல்லி அம்மா சமாளிச்சிடுறாங்க. அதை நம்பி ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுகவும் ஹீரோ அவங்கள தூக்கிட்டு போகிறாரு. போலீஸ் எப்படி கரெக்டாக வந்தாங்கன்னா, சம்பவம் நடந்தப்போ விக்டோரியாவோட ஏரியாவில் இருக்கிற செல்ஃபோன் டவரில் கனெக்ட் ஆன மொபைல் நம்பர்ஸை டிடெக்டிவ் ட்ரேஸ் பண்ணிக்காரு. அதில் மேனேஜரோட நம்பர் இருந்திருக்கு. விக்டோரியாவை தேட்டருக்கு வெளியே பார்த்ததே இல்லைன்னு மேனேஜர் சொன்னது பொய்ன்னு டிடெக்டிவ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதை வச்சு தான் மேனேஜர் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணிக்காரு. விக்டோரியாவோட சொத்து ரோஜருக்கு கிடைக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஹீரோயினோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஸ்ட்ரேஞ்சரை அனுப்புனது ரோஜர் தான் கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. ஹீரோவும் ஹீரோயினும் டேட் பண்ணுற மாதிரி டிடெக்டிவும் ஹீரோயினோட அம்மாவும் டேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.